வந்து எம்ஐ டீம் வந்து வாங்கிட்டாங்க. அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன தான் எம்ஐ நம்ம தீபக் சார் வாங்கியிருந்தாலும் நம்ம இப்போ வந்து ருத்ராஜ் ஓப்பனிங் ஆடும்போது நம்ம தீபக் சார் வந்து விக்கெட் எடுத்து செலிப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். இம்மா நாள் நம்ம டீமில் ஆடிட்டு ஒரு கெத்தாக சிஎஸ்கே கெத்துன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீமில் போய் ஆடுறாரு. நம்மளுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கே. அவர் அந்த டீம் போனது ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் எப்படி சொல்கிறது சந்தோஷமாகவே இல்லை. எப்போயுமே தீபக் சார் எப்படி பண்ணுவார் அந்த ஹாப்பினஸ் அவர்கிட்ட இல்லாமல் தான் அந்த டீமுக்கே போகிறாரு. சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி 2 கோல் எப்படின்னா ட்ரை பண்ணி வாங்கிட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேல் கொண்டு 11 கோடி 10 கோடியில் அதான் மிஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே பண்ண தவறு. இப்போ பவுலிங் இருக்குது நம்மகிட்ட இருந்தாலும் நம்மளோட பவுலர்ஸ் போன வருஷம் 3 வருஷம் போட்ட பவுலர் நம்மகிட்ட இல்லை. துஷார் தேஷ்பாண்டாவும் இல்லை, தீபக் சவரும் இல்லை. இப்போ அந்தளவுக்கு கம்பேக் கொடுப்பான்னு தெரியும். முதலேருந்து வர மாதிரி தான் ஒரு பவுலிங் யூனிட் நம்மளுக்கு. ஒரு பவுலரு நம்ம டக்குன்னு விட்டு கொடுத்துட்டோம். ஆனால் 2018 நம்ம கூட ஆடி இந்த பவுலரு ஒரு கம்மியான ப்ரைஸு ஆடி இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 14 கோடி 3 வருஷமாக எடுத்து இந்த ஆடி இருந்தார். ஆனால் சரி ஆடல போவோம். இன்ஜுரினால லைஃபே பாதிச்சுன்னா சொல்லலாம். அவர் மட்டும் இன்ஜுரி வரல நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து நம்ம டீமுக்காக இந்த வருஷமும் இருந்திருப்பார். அது சிஎஸ்கே மேலே தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் கம்மியான கோடி போயிருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்ருப்பாங்க. ஒரு அதிக கோடி போனாலும் அதை எடுக்க முடியல சிஎஸ்கேனால. சாகர் வந்து வேறு எந்த டீம் போயிருந்தால் கூட சிலருக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்ம பங்காளி டீமுக்கே போய் நம்ம எதிரில் பவுலிங் போட்டு டக்குன்னு 5 or 4 விக்கெட் எடுத்தானா நம்மளுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம பவுலரு அவங்க கையில் குத்து அவர் நல்லா பவுலிங் போட்டு அது நினச்சி பார்க்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. அதில் சகஜம் தான். ஐபிஎல் ஆக்ஷனாலே அது மாதிரி நடக்கும் தான். அது வெறும் தப்பு கிடையாது. அதனால இவ்வளோ சீக்கிரம் தீபக் சார் விட்டுருவாங்க நான் எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் வருஷம் வச்சு அவர் தீபக் சார் தோனி ஒரு பாண்டிங் மாதிரி இருந்துச்சு. அந்த பாண்டிங்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்கு அவர் தீபக் சார் போனதுலேருந்து. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்களு தெரிஞ்சு. அடுத்த வருஷம் திருப்பி வெளியே விட்டானா நம்ம தீபக் சார் எடுத்தால் ஒரு சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.